நான் உங்க அட்வொகேட் சார். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய குடும்ப சண்டைகள் இருக்கிறதுனால ஒரு ஹஸ்பண்ட் வந்து டைவர்ஸ் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. பொண்ணு ஆக்சுவலி இன்னைக்கு வந்த ஒரு கேஸ், ஆக்சுவலி அதுல ஒரு பார்த்தேன். சரிங்களா, பொண்ணு வந்து நான் டைவர்ஸ்ல கொடுக்க முடியாது, நீ வாங்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல, சரிங்களா, வரதட்சணை கொடுவான்னு கேஸ் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர் எடுக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் பிரகாரம் விசாரணை பண்ணாம எடுக்க முடியாது. எஃப்ஐஆர் போட்டாலும் 60 நாளைக்குள்ள விசாரணை பண்ணி அதுல பக்கா ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அரெஸ்ட் பண்ணல. என்கொயரி கூப்பிடும்போது ஸ்டேஷனுக்கு போயிருக்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, நீ வந்து எத்தனை லாயர் பட்ட இடத்துல வந்தாலும் டைவர்ஸ் கொடுக்க முடியாது. யாரு கொடுப்பாங்கன்னு பார்த்தா நான் இல்லாம, நான் அனுமதி இல்லாம கொடுக்க முடியும்னா இதுவே ஒரு கொடுமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொடுமைப்படுத்துறதுக்கும் டைவர்ஸ் சட்டங்கள் இருக்கு. ஆக்சுவலி கொடுக்க முடியாது இல்லைங்க, கொடுமைப்படுத்துறாங்க டைவர்ஸ் வாங்குறாங்க. கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை. யாருமே பயப்படாதீங்க. கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஐயோ கொடுக்கல என்ன பண்றதுன்னா, கொடுக்க முடியாத பட்சத்துல கொடுமைப்படுத்துறாங்க, பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கலாம். எக்காரத்து கொண்டு ஒரு ஆள் சொல்றதை மட்டும் கோர்ட்ல கேட்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த புருஷனும் நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், நீ ஆனதை பத்துக்கோன்னு சொன்னாலும் யாருமே, புருஷனும் சரி பொண்டாட்டியும் சரி, கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாதுங்க. சட்டங்கள் அப்படி கொடுக்க முடியாதுன்னு எவனும் கேட்க முடியாது. கோர்ட்டுக்கு வந்துட்டா கோர்ட்டு சொல்றத எல்லாரும் கோர்ட்டு கீழே தான், தெரியுங்க, யாரா இருந்தாலும். அதனால கோர்ட்டு சொல்லி டைவர்ஸ்னா பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா, அவங்க புத்தி சரியில்லையோ, மெடிக்கல் ப்ராப்ளமா, இல்ல குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரெண்டு பேருக்குமே தகுதி இல்லை, அதாவது புருஷன் பொண்டாட்டி சொன்னா, பொண்டாட்டி புருஷன் சொன்னா, இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு டைவர்ஸ்க்கு. சரிங்களா, அதே மாதிரி கொடுமைப்படுத்தினா, சாப்பாடு போடாம பொண்டாட்டி கொடுமைப்படுத்தினா, வெளியே எப்பயுமே வாங்கணும்னு சொன்னா, ஷாப்பிங் பண்ண நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. கொடுமை எல்லாத்துலயுமே வந்து மனசு கொடுமை. உடம்பு ரீதியா வந்து கொடுமைப்படுத்துறது, ஆம்பளைங்க போய் பொம்பளைங்க கொடுமைப்படுத்துறது, வீட்டு வேலையை செஞ்சு புருஷன் ஒரு காஃபி கேட்டா எவன் போடுறாலும் அங்க போய் வாங்கிக்கணும்னு நல்லா வேலை பார்க்குற பொண்ணுங்களோட சேர்த்து வச்சு பேசுறது, பசங்க வந்து பொண்ணுங்க பொண்டாட்டியை வந்து பசங்களோட சேர்த்து வச்சு பேசுறது, இது மாதிரி தான் நிறைய ஆப்ஷன் இருக்கு டைவர்ஸ் வாங்குறதுக்கு. அதனால எக்காரத்தை கொண்டு தர முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அதே மாதிரி பயப்படாதீங்க. வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாலும், உங்களுக்கு தெரியலனாலும், எங்க இருக்காங்கன்னு தெரியலனாலும் ஆப்ஷன் வந்து பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். கோர்ட்ல ஆப்ஷன் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீடு தெரியாம போயிடுச்சுன்னா நீங்க பயப்படாதீங்க, வக்கீல் சொல்லுங்க, நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி அவங்க மெயில் அடிக்க அனுப்பலாம், அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஃபேமிலி கோர்ட்லயோ த்ரூ வாட்ஸ்அப்ல இல்ல, அதாவது கொடுக்கலாம், அதுக்கு சில சட்டங்கள் இருக்கு, அதை உட்படுத்தி கொடுக்கலாம். அது இல்லாம பேப்பர்ல கொடுக்கலாம். சரிங்களா, பேப்பர்ல வந்து பப்ளிக் நோட்டீஸா, அதுக்கப்புறம் இமெயில் ஐடிக்கு அனுப்பலாம். வேற கம்பெனி தெரிஞ்சுன்னா அந்த கம்பெனிக்கு அனுப்பலாம். சட்டங்கள் இருக்கு, பயப்படாதீங்க. வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எக்காரத்து கொண்டு பயப்படாதீங்க. கொடுக்க முடியலன்னா என்ன பண்றதுன்னு நிறைய சட்டங்கள் இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருப்பாங்க, அது எப்படி என்னன்னு சொல்றேன். சரிங்களா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இருப்பாங்க. தேங்க்யூ.